இன்ஸ்பெக்டரா இருந்தானா உங்களால தான் இப்ப ஏசியா இருக்கமா. என்னடா உள்ள ஒரு குட்டி போலீஸ் ஸ்டேஷன் இயங்கிக்கிட்டு இருக்குது. எஸ்கேப் ஆயிடலாமாடா? ஜேபி சார் வாங்க. வாங்க ஜேபி சார். இவர் எங்கேயோ பாத்துருக்கானே. மேடம், உங்களை ஏமாத்தணும் 24 ஹவர்ஸ்ல பிடிச்ச முட்டி தட்டி உங்க முன்னால நிறுத்துறேன். வரேன் மேடம். முடிஞ்சா என்கவுண்டர்ல போட்டுடுங்க. ஏன்டா போலீஸ் பார்த்தோன்னே இப்படி நடுங்குற? இன்ஸ்பெக்டர் இருக்கும்போதே நான் தடி அடிச்சவன்டா. சரி சீனை கண்டினியூ. டம் டம் ராஜேஸ்வரி மேடம், உங்க பையனுக்கு என் பொண்ணை கொடுக்க எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல. இருந்தாலும் எதையுமே கேட்காத என் சரவணன் கேட்டதுனால உங்க கூட சம்பந்தம் வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நீங்க எங்க வீட்ல சம்பந்தம் வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவசரப்படாதீங்க. அதுக்கு முன்னாடி 3 கண்டிஷன் இருக்கு. அதுக்கு ஓகேனா சம்பந்தம் வச்சுக்கலாம், இல்லைன்னா நான் சாப்பிட்டு கிளம்புறேன். இவன் என்ன நம்ம வீட்டு படிக்கட்டுல போயிட்டு இருக்கான்? உடையா போட்டோம். ஆமா போட்டோம். கண்டிஷன் நம்பர் 1, எனக்கு வரதட்சணை வாங்குறதோ வரதட்சணை கொடுக்கறதோ ரெண்டுமே பிடிக்காது. கண்டிஷன் நம்பர் 2, என் பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க. ஆனா நான் உங்க பையன் என் வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரணும்னு எதிர்பார்க்கறேன். 3வது கண்டிஷன், இங்க இருக்கானா? எனக்கு இருக்க வசதிக்கு என் பொண்ணோட கல்யாணத்தை கப்பல்லையோ பிளைட்லயோ கடலுக்கு அடியிலையோ என்னால நடத்த முடியும். ஆனா நான் ஒரு சென்டிமெண்ட் ஃபூல். எங்க குடும்பத்துல யாருக்கு கல்யாணம் நடந்தாலும் அது எங்க பூர்வீக கிராமத்துல உள்ள பரம்பரை பேலஸ்ல தான் நடந்தாகணும். இந்த 3 கண்டிஷனுக்கும் நீங்க ஓகேனா கல்யாணத்தை பத்தி பேசலாம், இல்லைனா பட்டர் பிஸ்கட்டை சாப்பிட்டுட்டு படக்குன்னு கிளம்பிடுவேன். ஓ ஓ ஓ. வரதட்சணை, வீட்டோட மாப்பிள்ள, அதெல்லாம் ஓகே சாமி. கிராமத்துல கல்யாணம் வைக்கணுங்கிறாரு. அங்க என்ன வசதி இருக்கும்? என் பொண்ணுடைய கல்யாணம் தான் அவசரமா நடந்து போச்சு. என் பையனுடைய கல்யாணமாவது எல்லா விஐபிங்களும் கூப்பிட்டு கிராண்டா பண்ணலான்னு இருந்தேன். இப்படி யாருக்கும் தெரியாம பண்ணா என் ஸ்டேட்டஸ்ல உள்ளவங்க எல்லாம் என்ன கேவலமா நினைக்க மாட்டாங்க? என்ன சாமி சும்மாவே நிக்கிறீங்க? ஐயோ கொஞ்சம் யோசனை பண்ண விடப்பா. அம்மா, கல்யாணம் கிராண்டா நடக்கிறது பெருமை இல்லம்மா, கல்யாணத்துக்கு அப்புறம் கிராண்டா வாழ்றது தான் பெருமை. ஜேபி கூட நீங்க சம்மந்தம் வைக்கிறது உங்களோட எதிரிங்க 1-2 பேருக்கு தெரிஞ்சு அவங்க இல்லாதது பொல்லாததுமா போட்டு கொடுத்தா இந்த கல்யாணம் நின்னு போயிடும். அதனால இந்த கல்யாணத்தை வில்லேஜ்ல நடத்துறதா பெட்டர். என்னத்தை யோசிக்கிறீங்க? கண்டிஷன் பிடிக்கலன்னா சொல்லுங்க, ஜேபி கிளம்பி போயிட்டே இருப்பேன். ஜேபி சார், எங்களுக்கு நீங்க சொன்ன எல்லா கண்டிஷனும் ஓகே. அவசரம் இல்ல, யோசிச்சு கூட சொல்லுங்க. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? மாப்பிள்ள, நீங்க போய் எல்லாத்துக்கும் சம்மதம்னு சொல்லுங்க. சரி காதல் அணுக்கள் உடம்பில் எத்தனை. அத்தை இவ்வளவு தூரம் கெஞ்சி கேக்குறாங்களா ஜேபி சார்? ஓகேன்னு சொல்லுங்க ஜேபி சார். நீ இவ்வளவு தூரம் கெஞ்சும் போது நான் என்ன செய்ய முடியும்? மேரேஜ் ஓகே. எனிவே கல்யாணம்னு ஒன்று பேசிட்டா அதை உடனடியா முடிக்கணும்னு நினைக்கிறேன் நான். அடுத்த வாரம் எங்க ஊர்ல திருவிழா வருது. அதுக்கு அடுத்த நாள் கல்யாணத்தை நாம வச்சுக்கலாம். ஆனா என்னால கல்யாண வேலையெல்லாம் இருந்து பார்க்க முடியாது. காரணம், நான் ஃபாரின் போறேன். சரவணா, இனிமே நீ மாப்பிள்ளை வீட்டுக்காரன் இல்ல, பொண்ணு வீட்டுக்காரன். எல்லாரும் கேட்டுக்க, இனிமே இந்த ஜேபி தான் சரவணன் தான் ஜேபி. நான் எல்லா மீட்டிங்கையும் முடிச்சுட்டு கல்யாண தண்டைக்கு ஹெலிகாப்டர்ல வந்து அங்க இறங்குவேன். அதுக்குள்ள ஏதாவது எமர்ஜென்சி அர்ஜென்சினா என்னுடைய சேட்டலைட் போன்ல நீ எனக்கு கால் பண்ணு. ஓகே சரவணா, கல்யாண தண்டைக்கு மாப்பிள்ளைக்கு ஒரு ஃபிளைட்டை வாங்கி பிரசன்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன ஃபீல் பண்ற? ஃப்ளைட் ஓனர் செருப்பால் அடிப்பான். ஓகே, எனக்கு ஃபிளைட்டுக்கு டைம் ஆச்சு, அதனால நான் கிளம்புறேன். நீங்களும் ஊருக்கு கிளம்புங்க. கல்யாண தண்டைக்கு நம்ம எல்லாருமே அங்க மீட் பண்ணலாம். சரவணா, எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சேன்னு கழட்டி விட்டுடாதுடா. அங்க டிக்கெட்ல தான் வெயிட் பண்ணுவேன். ஏதாவது பெருசா கவனிச்சுட்டு போடா. இங்கேயே கொடுக்குறியா? குடுடா. என்னடா வெறும் 10 ரூபாய் கொடுக்குற? இது சைட் டிஷ்க்கு தானடா ஓகே ஆகும். அவ்வளவுதான் இருக்கு, போடா கொண்டு போயா. குவார்டருக்கு என்னடா பண்ணலாம்? கோட்டை வித்துடலாம். கிளம்பு. மாப்பிள்ள, இதுதான் சுந்தரபாண்டி போறதுக்கு ஷார்ட் ரூட்டா? மெயின் ரூட்டே தான். நான் பார்த்த கட்டத்துல இந்த ரூட்ல வரலையே. மாப்பிள்ள, கார் நிறுத்த சொல்லுங்க, உடம்பெல்லாம் ஒரே வலியா இருக்கு. என்ன ஜோசியர, அதுக்கு சீடி போட்டு காட்டுமா? என்ன சீடி? சொல்லி என்ன சீடி சொல்லி? அது ஒண்ணு இல்லம்மா, ஏதாவது ஒரு சீடிய போட்டா நீங்க படம் பார்த்துக்கிட்டே ஜாலியா வருவீங்கல்ல, அததான் தம்பி சொல்லுது. அம்மா, ராஜேஸ்வரி அம்மாவுக்கு ராஜயோகன்னு கட்ட சொல்லுது. இந்த குட்டி மேடு தாண்டிட்டா அப்புறம் எல்லாமே உங்களுக்கு குபேர மேடு தான். அதுக்கப்புறம் உங்களை விட உங்க டைம் முன்னாடி போகும் பாருங்க. போயிடுச்சே, டைம் முன்னாடி போறது இருக்கட்டும், நம்ம வண்டி டயர் முன்னாடி போகுது பாருங்க. ஆமா, என்ன பண்ணுங்க?
ஐயோ கப்பல் மாதிரி இருந்த காரை இப்படி கட்ட வண்டி மாதிரி கவுத்துட்டானே. ஆமா கவுத்துட்டானே. குபேரமேடுன்னு உங்களை இந்த குப்பை மேட்ல கொண்டு வந்து தள்ளிட்டானமா இந்த சாமி. மாப்பிள மெக்கானிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி கார் ரெடி பண்ணுங்க. ஃபோன்லாம் பண்ணா மெக்கானிக் வர மாட்டான், நேர்ல போய் கூப்பிடணும். சரி நேர்ல போய் கூப்பிடுங்க. நேர்ல போய் கூப்பிடணும்னா 40 கிலோமீட்டர் போகணும். அப்ப ஃபோன் பண்ணி கால் டாக்ஸி வர சொல்லுங்க. கால் பண்ணாலும் இந்த ஊருக்கு டாக்ஸி எல்லாம் வராது. இந்த ஊருக்கு கார்ல வந்தா கார் பிரேக் டவுன் ஆயிடும், கால் டாக்ஸி வராது. இப்படிப்பட்ட ஊருக்கு அந்த ஜேபி எப்படி வந்துட்டு போறாரு? ஜேபி எப்பயுமே ஹெலிகாப்டர்ல தான் வருவாரு. சரி இப்போ நம்ம எப்படி தான் போறது?